வணக்கம். டான் தமிழொலியில் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். போலீஸ் நிர்வாக நடவடிக்கைகளுக்கான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக லலித் பத்திநாயக்க நியமனம். ஜனாதிபதி தேர்தல் சுதந்திரமானதாக இடம்பெறுவதை ஜனாதிபதி உறுதி செய்ய வேண்டும் என பஃப்ரல் அமைப்பு வலியுறுத்தல். விஜயதாச ராஜபக்ஷ சார்பில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் தேர்தல் ஆணைக்குழுவிற்கும் இடையில் ஒப்பந்தம். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் இந்திய மீனவர்களின் படகு கவிழ்ந்ததினால் மீனவர் ஒருவர் உயிரிழப்பு. இஸ்ரேலின் தாக்குதலில் கொல்லப்பட்ட ஹமாஸ் தலைவருக்கு இன்று ஈரானில் இறுதி ஊர்வலம். தொடர்வது முதன்மைச் செய்தி. அனுசரணை வழங்குவோர் எப்பொழுதும் எம்மை பற்றி சிந்திக்கும் நாம் அறிந்த எம்மில் ஒருவர். மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. போலீஸ் நிர்வாக நடவடிக்கைகளுக்கான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக லலித் பத்நாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். போலீஸ் நிர்வாக நடவடிக்கைகளுக்கான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக மத்திய மாகாணங்களுக்கான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் பத்திநாயக்க தேசிய போலீஸ் ஆணைக்குழுவால் நியமிக்கப்பட்டுள்ளார். நிர்வாக நடவடிக்கைகளுக்கான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக பதவி வகித்த நிலந்து ஜெயவர்தன கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டதை அடுத்து அந்த பதவி வெற்றிடமாக காணப்பட்டது. அதற்கமைய குறித்த வெற்றிடத்திற்கு சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் லலித் பத்திநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளதுடன் அவர் மத்திய மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் மா அதிபராகவும் நிர்வாக நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கான சிரேஷ்ட போலீஸ் மா அதிபராகவும் செயற்படுவார் என தேசிய போலீஸ் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இன்று கூடிய தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் அமர்வின் போது இந்த விடயம் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மறு அறிவித்தல் வரை லலித் பத்நாயக்க இந்த பதவியில் நீடிப்பார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபராக செயற்பட்ட தேசபந்து தென்னக்கோன் போலீஸ் மா அதிபராக பணிகளை தொடர உயர் நீதிமன்றம் கடந்த 24ஆம் தேதி இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுசரணை வழங்கியோர் எப்பொழுதும் எம்மை பற்றி சிந்திக்கும் நாம் அறிந்த எம்மில் ஒருவர். மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. கட்சியின் தீர்மானத்திற்கு அமையவே செயற்பட முடியும் என மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கட்சி என்ற வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தீர்மானத்திற்கு அமையவே செயற்பட முடியும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை நாம் அறிவிப்போம். கட்சி என்ற வகையில் பொதுஜன பெரமுனவின் தீர்மானத்திற்கு அமையவே செயற்பட முடியும். கட்சி ஒரு தீர்மானத்தை எடுத்து பின்னர் அதனை மாற்றுமாறு கோரினாலும் நாம் அதை செய்வோம். ஜனாதிபதி தேர்தல் சுதந்திரமானதாக இடம்பெறுவதை ஜனாதிபதி உறுதி செய்ய வேண்டும் என பஃப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண ஹெட்டியாராச்சி வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் சுதந்திரமானதாக இடம்பெறுவதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உறுதி செய்ய வேண்டும் எனவும் மக்களின் வாக்குரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் பஃப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதிக்கு எஞ்சியுள்ள கடிதத்தில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கடந்த 6 வருடங்களாக உள்ளூராட்சி வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கான உரிமை பொதுமக்களுக்கு வழங்கப்படவில்லை. உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான வாய்ப்புகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. 5 வருடங்களுக்கு பின்னர் தங்கள் ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கு மக்களுக்கு கிடைத்துள்ள இந்த சந்தர்ப்பம் தொடர்பில் பல நிச்சயமற்ற தன்மைகள் உருவாகியுள்ளன. அரசமைப்பின் போதாமை காரணமாக யாராவது இந்த நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் நிலை ஏற்படுவதற்கு ஜனாதிபதி என்ற வகையில் இடமளிக்க கூடாது. போலீஸ் மா அதிபர் இன்மையால் தேர்தலை நடத்துவது பாதிக்கப்பட்டால் தேர்தலை நடத்தும் தங்களின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நிறைவேற்று ஜனாதிபதி என்ற முறையில் அதிகாரங்களை பயன்படுத்தி போலீஸ் மா அதிபரை நியமிக்க வேண்டும். அத்துடன் சுதந்திரமான நீதியான தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழுவிற்கு உதவுமாறு வேண்டுகோள் விடுக்கின்றோம் என பஃப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண ஹெட்டியாராச்சி குறிப்பிட்டுள்ளார். வைத்தியத்துறை சார்ந்தோருக்கும் தபால் மூல வாக்களிப்பு அவசியம் என மருத்துவ அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வைத்தியத்துறை சார்ந்தோருக்கும் தபால் மூல வாக்களிப்பிற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. ராஜகிரியவில் அமைந்துள்ள தேர்தல் ஆணைக்குழுவிற்கு இன்று வருகை தந்த அந்த சங்கத்தின் அதிகாரிகள் இது தொடர்பான கோரிக்கை கடிதத்தை சமர்ப்பித்துள்ளனர். இந்த கோரிக்கை குறித்து வைத்தியர் ஜெயந்த பண்டார ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார். අපි බොහෝ දෙනෙක්
நாட்டில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது. அன்றைய தினம் சனிக்கிழமையாக இருந்த போதிலும் வைத்தியத்துறையினர் கட்டாயமாக சேவையாற்ற வேண்டியுள்ளது. தேர்தலுடன் தொடர்புடைய அரசு ஊழியர்களுக்கு மாத்திரம் தபால் மூல வாக்களிப்புக்கான சந்தர்ப்பத்தை வழங்காமல் வைத்தியத்துறையினரும் உள்வாங்கப்பட வேண்டும் என நாம் கோரிக்கை விடுத்துள்ளோம். விஜயதாச ராஜபக்ஷ சார்பில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ஷ சார்பில் இன்று கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது. ராஜகிரியவில் அமைந்துள்ள தேர்தல் ஆணைக்குழுவில் தேசிய ஜனநாயக முன்னணியின் உறுப்பினர்கள் அதற்கான கட்டுப்பணத்தை செலுத்தினர். இது தொடர்பில் அந்த கட்சியின் பிரதி தலைவர் கோமித எஸ் விஜயஸ்ரீ ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார். ජනාධිපති නීතිඥ ආචාර්ය විජේදාස රාජපක්ෂ මහතා වෙනුවෙන් ජාතික ජනතාවාදී පෙරමුණ ඇබ්මුදල් තැන්පත් කරා. විශේෂයෙන්ම ජනාධිපතිවරණයට විජේදාස රාජපක්ෂ මැතිතුමා ඉදිරිපත් වෙන්නේ ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்சவுக்காக தேசிய ஜனநாயக முன்னணியின் சார்பில் இன்று நாம் கட்டுப்பணம் செலுத்தினோம். தேசிய ஜனநாயக முன்னணியின் சார்பாகவே அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார். நாட்டில் உள்ள இடதுசாரி மற்றும் முற்போக்கு கட்சிகளை இணைத்துக் கொண்டு தேர்தலை எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம். இந்த நாட்டுக்கு முறையான தலைமைத்துவத்தை விஜயதாச ராஜபக்ச வழங்குவார் என நாம் எதிர்பார்க்கின்றோம். පෙරලියක් ඇති කරන්න පුළුවන් නායකත්වයක් එතුමා ලබා දෙයි කියලා. අද හවස ශ්‍රී ලංකා පදනම ආයතනයේදී අපි ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் தேர்தல் ஆணைக்குழுவிற்கும் இடையில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு பணிகளை முன்னெடுப்பதற்கான நிர்வாக செயல்முறை குறித்த ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் தேர்தல் ஆணைக்குழுவிற்கும் இடையில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களின் படகு கவிழ்ந்து நீரில் மூழ்கியதில் மீனவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய மீனவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் கபில ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். டான் செய்தி தொலைக்காட்சிக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். வடக்கு கடற்பரப்பில் எல்லை தாண்டிய மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களை தடுக்க கடற்படையினர் முற்பட்டுள்ளனர். இதன்போது இந்திய மீனவ படகொன்று புரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது 4 மீனவர்கள் படகில் பயணித்துள்ள நிலையில் 3 மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மற்றைய ஒரு மீனவர் காணாமல் போயுள்ள நிலையில் அவரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் மீட்கப்பட்ட மற்றைய 2 மீனவர்களும் பாதுகாப்பாக உள்ளனர். மீனவர்களின் உயிர்கள் காவு கொள்ளப்படுவதை மீனவ சமூகம் விரும்பவில்லை எனவும் மீனவர் பிரச்சினைகளுக்கு காலம் தாழ்த்தாது உடனடியாக தீர்வு வழங்கப்பட வேண்டும் எனவும் அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்கத்தின் வடக்கு மாகாண இணைப்பாளர் அன்னராசா தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். சீ ஆஃப் ஸ்ரீலங்கா கடல் பகுதியிலே இந்திய மீனவர்களின் படகில் மீனவர் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் ஒரு படகும் 3 மீனவர்களும் சீ ஆஃப் ஸ்ரீலங்கா கடல் பகுதியிலே கைது செய்யப்பட்டதான ஒரு தகவல் வெளியாகி கொண்டிருக்கின்றது. கடலிலே நடக்கின்ற இதுபோன்ற துப்பாக்கிய சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் இருப்பதற்கும் ஒவ்வொரு கடலவனுடைய உயிரும் பெருமதி மிக்கது. அந்த உயிர்கள் காவு கொள்ளப்படாது ராஜதந்திர ரீதியிலே பேச்சுவார்த்தைகள் மீனவ மட்ட கலந்துரையாடல்கள் நடைபெற்று தீர்வு கட்ட வேண்டும். இலங்கை இந்திய மீனவர்களுடைய கலந்துரையாடல்களும் ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தைகளும் உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும். இதற்கு இலங்கை அரசாங்கமும் இந்தியாவுடைய மத்திய அரசாங்கமும் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் ஆவணை செய்ய வேண்டும் என்று இலங்கை இந்திய கடற்தொழிலாளர் சார்பாக நாங்கள் வேண்டுகின்றோம். மக்கள் குடியிருப்புக்கு காணி அல்லது வேறு ஏதோ தேவைக்கு காணி என்றாலும் கூட அந்த காணிக்குரிய அனுமதியை காணி பயன்பாட்டு குழு காணி ஒருங்கிணைப்பு குழு என்று போற்று காலத்தை இழுத்தடிக்கின்றார்கள். சீன கடல் அட்டைக்கு அந்த அரசகாணியை வழங்கும் போது ஏன் அந்த பொறிமுறை பின்பற்றப்படுவதில்லை? நாங்கள் கேட்பது எங்களுடைய சூழலையும் கடலையும் பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கை எடுங்கள் என்றால் இவர்கள் அதை எடுப்பதில்லை. மன்னார் தொடங்கி காரைநகர வரையான ஆழங்குடைஞ்ச கடற்பகுதியிலே உங்களுடைய இந்த 5 திணைக்களங்களுடைய அட்டூழியங்களும் அநியாயங்களும் முற்றுப்புள்ளி வைக்கின்ற காலம் மிக விரைவிலே வரும். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் என்பது காலம் கடந்த ஒரு ஞானம் என வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் சமஷ்டி கோரிக்கையை முன்வைக்கும் வேட்பாளருக்கே வாக்களிக்க வேண்டும் என வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நடத்திய ஊடக சந்திப்பில் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் கண்டுமணி லவகுசுராசா இவ்வாறு தெரிவித்தார்.
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போகின்ற வேட்பாளர்களுக்கு எமது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவாகிய நாங்கள் பகிரங்கமான கோரிக்கையை நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம். குறிப்பாக இந்த வேட்பாளர்கள் தங்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இலங்கையின் தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வாக சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை முன்வைக்க வேண்டும். சமஷ்டி கொள்கையை முன்னெடுக்கும் நபரே இந்த இலங்கையின் ஜனாதிபதியாக வர வேண்டும் என இந்த வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு வேண்டி நிற்கின்றது. தமிழ் பேசும் மக்களான எமது மொழி, மத, அரசியல், பொருளாதார உரிமைகளை பாதுகாத்து முன்னெடுக்கும் இனவாதத்தை எதிர்க்கும் வேட்பாளர்களை தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், மலைய தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என இந்த இடத்தில் நாங்கள் வினயமாக கோரி நிற்கின்றோம். நாளையில இருந்து இந்த வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவானது இந்த துண்டு பிரசுரம் ஊடாக வடகிழக்கிலே இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் பிரதேசங்களையும் ஒரு பிரச்சார நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கிறது. 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் பிரகடனப்படுத்தப்பட்ட சமஷ்டி முறையிலான அரசியல் அதிகார தீர்வு தொடர்பான விடயத்தை உள்ளிருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். ஆக இந்த விடயத்தை வேட்பாளர்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளரில் களமிறங்குவது என்பது ஒரு யதார்த்தமற்ற விடயமாகவே வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு கருதுகின்றது. நாங்கள் ஒரு குறைந்த அளவு எண்ணிக்கையிலான மக்களின் வாக்குகளை நாங்கள் பெறுவோமாக இருந்தால் அது இந்த தேசத்துக்கும் சர்வதேசத்துக்கும் இந்த சர்வசன வாக்கெடுப்பை போன்ற ஒரு விளைவினை ஏற்படுத்தும் என்ற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது. தமிழ் மக்கள் வடகிழக்கிலே தமிழ் தேசியம் அல்லது தமிழ் கொள்கையுடன் அல்லது சமஷ்டி கொள்கையுடன் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியின் வேட்பாளர்களுக்கு அதிகமான மக்கள் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று நாங்கள் எண்ணுகின்றோம். இன்று வரைக்கும் சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை நாங்கள் வடகிழக்கு மக்களுடைய ஏகோபித்த ஒரு தீர்வாக முன்வைக்கின்றோம். ஏனென்று சொன்னால் உலகிலே நாகரிகமான நாடுகள் அனைத்தும் முன்னோக்கி கொண்டு வருகின்றதும் நாகரிகமான உலகினால் ஏற்கப்பட்ட ஒரு விடயமும் சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வு. வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே குறிப்பாக தமிழ் பேசுகின்ற மக்கள் அனைவரும் சமஷ்டி முறையிலான அதிகார தீர்வையை நாங்கள் எங்களுடைய தீர்வாக மீளப்பெற முடியாத தீர்வாக நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த கொள்கை வடகிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து மக்களும் சமத்துவமாக தமது உரிமைகளை தாமே பெற்றுக்கொண்டு தாமே சுதந்திரமாக வாழ்வதற்கு கௌரவமான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று இந்த சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். டயானா கமுகே தொடர்பான வழக்கு விசாரணை அக்டோபர் மாதம் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகல்வு சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தாம் குற்றவாளி அல்ல எனவும் தாம் நிரபராதி எனவும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமுகே தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தமக்கு எதிராக நீதிமன்றில் முன்வைக்கப்பட்ட 7 குற்றப்பத்திரிகைகளை வாசித்த பின்னர் குற்றவாளி அல்ல என தெரிவித்தார். இந்த நிலையில் வழக்கு விசாரணை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் நிச்சயம் இடம்பெறும் எனவும் தேர்தல் இடம்பெறுமா என்பது மக்கள் சந்தேகிக்க வேண்டிய தேவையில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். தேர்தல் இடம்பெறுமா என்று பொதுமக்கள் சந்தேகிக்க வேண்டிய தேவை இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். මේ අවස්ථාවේදී නොකරපු දෙයක් නැහැ. පොට්ටුවේ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்திருந்த குழுவினரின் பின்னணியில் உள்ள உண்மைகள் குறித்து கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியமான விடயமாகும். வெவ்வேறு வகையான சலுகைகளே அதற்கு காரணமாகும். பல குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களே ஜனாதிபதியுடன் இணைந்துள்ளனர். ரணில் விக்ரமசிங்க போன்ற ஒரு தலைவருடன் இணைந்தால் மட்டுமே அவர்கள் இந்த சலுகைகளை அனுபவிக்க முடியும் என்று அவர்கள் நம்புகின்றார்கள். ஆகவேதான் ஜனாதிபதி ரணிலுக்கு அவர்கள் ஆதரவளிக்கின்றனர். தேர்தல் ஆணையகம் ஒரு பதில் போலீஸ் அதிபரை நியமிக்க ஜனாதிபதி செயலாளர் அறிவுறுத்தியுள்ளது. ஆனால் ஜனாதிபதி போலீஸ் அதிபர் பதவி வெற்றிடமாக இல்லை என்று கூறுகின்றார். இத்தகையதொரு சிக்கல் நிலை எழுந்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலை முடிந்தவரை குழப்பமானதாக மாற்றும் முயற்சிகளே இடம்பெறுகின்றன. ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதற்கு ஆதரவளித்தால் இல்லாவிட்டாலும் இல்லாவிட்டாலும் தேர்தல்கள் ஆணையகம் தேர்தலை நடாத்துவதற்கு எந்த தடையும் இல்லை. தேர்தல்கள் ஆணைக்குழு தேர்தலை நடாத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இந்நிலையில் தேர்தல் இடம்பெறுமா என்று
என்று பொதுமக்கள் சந்தேகிக்க வேண்டிய தேவையில்லை. අපිට ආරංචි හැටියට සමහර මන්ත්‍රීවරු නැගිටලත් ගියා. එතකොට එතන ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 125 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் சட்டங்களை மீறியமை உள்ளிட்ட 125 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நியமனம் வழங்குதல், இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு வழங்குதல் ஆகியன இதற்குள் அடங்குவதாக ஆணைக்குழுவின் முறைப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் தேர்தல் தொடர்பில் முறைப்பாடுகள் இருப்பின் தேர்தல் ஆணைக்குழுவில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள முறைப்பாட்டு பிரிவில் முன்வைக்க முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை இதுவரை கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளில் பெரும்பாலானவை அரச சொத்துக்களை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியமை என தெரியவந்துள்ளது. சுகாதாரத்துறையை அடிப்படை உரிமையாக மாற்றுவதற்கு அரசியலமைப்பில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் சுகாதாரத்துறையை நாட்டின் அடிப்படை உரிமையாக மாற்றுவதற்கு தேவையான அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அரச வைத்திய அதிகாரிகள் சங்க பிரதிநிதிகளுடன் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். මේක තමයි අපේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවේ තිබෙන ප්‍රධාන ගැටලුව. මම පටන් ගන්නේ මෙතනින්. நாட்டில் உள்ள 220 லட்சம் பேரினதும் சுகாதார உரிமைகளை பாதுகாக்க கொள்கை வகுப்பாளர்கள் ஒவ்வொரு நொடியும் விழிப்புடன் இருக்க வேண்டும். சுகாதாரம் மற்றும் பிற சமூக பொருளாதார உரிமைகளும் அடிப்படை உரிமைகளாக மாற்றப்பட வேண்டும். இதற்கான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்வோம். நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள வரி சூத்திரமானது நியாயமற்ற ஒன்றாகும். இலக்கை விட அதிகமாக வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வரி சூத்திரம் தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடினோம். இந்த ஒப்பந்தங்களில் திருத்தங்களை மேற்கொண்டு நியாயமான வரி கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம். ප්‍රධානතම දේ තමයි මේ රටේ ප්‍රතිපත්ති සම්පාදකයින් මහජන නියෝජිතින් දේශපාලඥයන් மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் உதவி தேர்தல் ஆணையாளர்கள் கொழும்புக்கு அளிக்கப்பட்டுள்ளனர். மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் உதவி தேர்தல் ஆணையாளர்கள் நாளை மறுதினம் கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான கலந்துரையாடல்களுக்காக அவர்கள் கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியின் வருடாந்த பரிசளிப்பு தினம் இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியின் வருடாந்த பரிசளிப்பு தினம் 2024 கல்லூரியின் அதிபர் தலைமையில் இன்று முற்பகல் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் காலை 9 மணிக்கு நிகழ்வுகள் ஆரம்பமாகின. பாடசாலை அதிபர் S. இந்திரகுமார் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலாளரும் கல்லூரியின் பழைய மாணவருமான T. முகுந்தன் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்வில் கௌரவ விருந்தினர்களாக 1998ஆம் ஆண்டு உயர்தர மாணவர்கள் கலந்து கொண்டனர். விருந்தினர்கள் வரவேற்கப்பட்டு மங்கள விளக்கேற்றலுடன் நிகழ்வுகள் ஆரம்பமாகின. யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரியின் பதில் அதிபர் ரூபகௌரி முகுந்தன் மாணவர்களுக்கான பரிசுகளை வழங்கி வைத்தார். நிலைமாற்றத்திற்கான நீதி செயலமர்வு இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. தேசிய சமாதான பேரவையின் நிலைமாற்றத்திற்கான நீதி செயலமர்வு இன்று கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. நீதி மற்றும் பொறுப்பு கூறுவதற்கான மக்கள் ஒன்றிணைவு செயற்திட்டத்தின் கீழ் மாவட்ட அரசு அதிகாரிகளுக்கான செயலமர்வு கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் S. முரளிதரன் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது தேசிய சமாதான பேரவையின் நிறைவேற்று பணிப்பாளர் ஜுகான் பெரேரா இணையவழி ஊடாக பங்கேற்று தெளிவூட்டல்களை வழங்கினார். வளவாளராக நீதி மற்றும் பொறுப்பு கூறுவதற்கான மக்கள் ஒன்றிணைவு செயற்திட்டத்தின் முகாமையாளர் N. விஜயகாந்தா பங்கேற்றார். ஹொரணையில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஹொரணை பொருவதனட்ட பிரதேசத்தில் இன்று இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததுடன் முதியவர் ஒருவர் காயமடைந்துள்ளார். காரொன்று வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த கால்வாயில் மோதி வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்திற்குள்ளானது. காரின் சாரதிக்கு ஏற்பட்ட தூக்க கலக்கத்தினால் இந்த விபத்து பதிவானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனால் முச்சக்கர வண்டியில் இருந்த இருவர் படுகாயமடைந்ததைத் தொடர்ந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். களத்துறை புலத் சிங்கள பிரதேசத்தை சேர்ந்த 29 வயதான இளைஞர் உயிரிழந்ததுடன் அருணகம பிரதேசத்தை சேர்ந்த 61 வயதான முதியவர் காயமடைந்துள்ளார். வவுனியா அல் இக்பால் மகாவித்தியாலய புதிய அதிபருக்கு பாடசாலை சமூகத்தினரால் வரவேற்பு அளிக்கப்பட்டது. வவுனியா அல் இக்பால் மகாவித்தியாலய புதிய அதிபருக்கான வரவேற்பு நிகழ்வு இன்று இடம்பெற்றது. பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் ஏற்பாட்டில் பாடசாலை பிரதான மண்டபத்தில் நிகழ்வு இடம்பெற்றது.
இதன்போது புதிய அதிபர் அன்பஸ் மற்றும் அதிதிகள் மாலை அணிவிக்கப்பட்டு பேண்ட் வாத்தியத்துடன் வரவழைக்கப்பட்டு மண்டபத்தில் வரவேற்பு நிகழ்வு இடம்பெற்றது. இதில் செட்டிகுளம் கோட்டக்கல்வி பணிப்பாளர் செல்வரத்னம், வவுனியா தெற்கு வலய இஸ்லாமிய பாட ஆலோசகர் ஜமீல், பள்ளி தலைவர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், பாடசாலை மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சுதந்திர கட்சியின் கொள்கைக்கு புறம்பாக நிமல் ஸ்ரீபால டி சில்வா தலைமையிலான அணியினர் செயற்பட்டுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். நிமல் ஸ்ரீபால டி சில்வா தலைமையிலான அணியினர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கொள்கைகளுக்கு புறம்பான வகையில் ஜனாதிபதியுடன் இணைந்து கொண்டுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். අනීතිකව විශේෂයෙන් පක්ෂ මූලස්ථානයේ රැඳී ඉන්න පිරිසක් විසින් බලෙන් අල්ලගෙන ඉන්න පිරිසක් විසින් විශේෂයෙන් නිමල් සිල්වා සිල්වා මැතිතුමා ඇතුළු ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற வகையில் கட்சி தலைமையகத்தை ஆக்கிரமித்துள்ள நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தலைமையிலான அணியினர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொண்டுள்ளனர். நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தலைமையிலான அணியினர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கொள்கைகளுக்கு புறம்பான வகையிலேயே ஜனாதிபதியுடன் இணைந்து கொண்டுள்ளனர். நாம் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட போவதான தீர்மானத்தை எந்த சந்தர்ப்பத்திலும் கட்சியின் மத்திய குழுவினூடாக எடுக்கவில்லை. இத்தகைய பின்னணியில் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தலைமையிலான அணியினரின் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த தீர்மானம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தீர்மானமாகவும் அமையாது. அத்துடன் எதிர்வரும் 3ஆம் தேதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய அமைப்பாளர்களுடன் விசேட கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. அதன்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்படும். ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂ විදියට ඔවුන්ට කිසිදු අයිතිවාසිකමක් නැහැ මේ ක්‍රියාවලිය ඉදිරියට ගෙනියන්න. ඉතින් මම හිතනවා ඒ සඳහා තමයි අද අපි අපේ මේ පුවත්පත් සාකච්ඡාවක් කැඳෙව්වේ. මම ආරාධනා කරනවා අපේ උපසභාපතිවරයෙක් ලෙස කටයුතු කරන නීතිඥ කීර්ති උඩවත්ත මැතිතුමාටත් යම් අදහසක් ඉදිරිපත් කරන්න. சஜித்தின் ஆட்சியில் ஊழல் இடம்பெறாது என சுஜீவ சேமசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டை வழிநடத்தி செல்லக்கூடிய பொருத்தமான குழு ஐக்கிய மக்கள் சக்தியில் இருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேமசிங்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் ஊழல்வாதிகளே இணைந்துள்ளனர். அவர்களுக்கு மக்கள் பலம் கிடையாது. எரிபொருள் நிலையங்களை அமைத்துக் கொள்வதற்கும் மதுபான விற்பனை நிலையங்களுக்கான அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொள்வதற்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பாளர்கள் இருக்கின்றார்கள். சஜித் பிரேமதாஸ் ஊழல் புரியாதவர். அதேபோல நாட்டை வழி நடத்தி செல்லக்கூடிய பொருத்தமான குழு ஐக்கிய மக்கள் சக்தியிலேயே இருக்கின்றது. சஜித் பிரேமதாசுவின் ஆட்சியில் நிச்சயமாக ஊழல் இடம்பெறாது என்பதை நான் திட்டவட்டமாக கூறுவேன். ඉතින් මං හිතන්නේ එතුමාට මේ රට බංකොලොත් කරපු ඔබතුමා කියන ඔක්කොම එකතු වුණත් මේ රට බංකොලොත් කරපු உணவால் நோய்களை குணப்படுத்த முடியும் என்ற விளம்பரத்தை மக்கள் நம்பக்கூடாது என சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவின் பிரதி பணிப்பாளர் நாயகம் ஆனந்த ஜெயலால் தெரிவித்துள்ளார். செல் நோய்களை உணவின் மூலம் குணப்படுத்த முடியும் என சமூக வலைதளங்களில் வெளியாகும் விளம்பரங்கள் தொடர்பில் மக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவின் பிரதி பணிப்பாளர் நாயகம் ஆனந்த ஜெயலால் தெரிவித்துள்ளார். பொதுவாக உணவின் முக்கிய எதிர்பார்ப்புகள் ஊட்டச்சத்து மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியாகும். நோய்களை குணப்படுத்துபவைகளை மருந்துகள் என்கின்றோம். உணவால் நோய்களை குணப்படுத்த முடியாது. உணவால் நோய்களை குணப்படுத்த முடியும் என்று யாராவது சொன்னால் நாட்டின் சட்டப்படி பிரதானமாக உணவு ஆணையகத்திடம் அனுமதி பெற வேண்டும். பல்வேறு நிறுவனங்களின் பெயர்களை பயன்படுத்தி உணவு இதய நோய் மற்றும் புற்றுநோய்க்கு நல்லது என விளம்பரப்படுத்தப்படுவதை பார்க்கின்றோம். குறிப்பாக சமூக ஊடகங்கள் மூலம் இடம்பெறும் அந்த விளம்பரங்கள் பெரும்பாலும் தவறாக இருக்கும். ஓர் உணவினால் நோயை குணப்படுத்த முடியும் என விளம்பரப்படுத்துவது பெரும்பாலும் சாத்தியமில்லை என சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவின் பிரதி பணிப்பாளர் நாயகம் ஆனந்த ஜெயலால் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் அனலைதீவு வீதி புனரமைப்பு பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் அனலைதீவு பிரதான வீதியின் புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஆரம்ப நிகழ்வில் வடக்கு மாகாண சபை முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் கந்தசாமி கமலேந்திரன், கட்சியின் ஊர்காவத்துறை நிர்வாக பொறுப்பாளரும் முன்னாள் தவிசாளருமான பரத நாயனார் ஜெயகாந்தன், துறைசார் அதிகாரிகள், பிரதேச மக்கள் என பலர் கலந்து கொண்டனர். கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் 2024ஆம் ஆண்டுக்கான வடக்கு மாகாண குறித்தொதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் 1.7 கிலோமீட்டர் நீளமான வீதி புனரமைப்புக்காக 25 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடுமையான பொருளாதார சரிவை சந்தித்த நாட்டை 2 ஆண்டுகள் என்ற குறுகிய காலத்தில் ஸ்திரமான நிலைக்கு கொண்டு வந்தது அதிசயமாகும் என ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார்.
உலகில் பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்த எந்த ஒரு நாடும் இவ்வளவு குறுகிய காலத்தில் ஸ்திரத்தன்மையை அடையவில்லை என முதலீட்டு மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுகம தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். இந்த ஆண்டு முதலீட்டு சபைக்கும் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சுக்கும் கொடுக்கப்பட்ட முதலீட்டு இலக்கு $1 பில்லியன் ஆகும். இதுவரை $800 மில்லியன் முதலீடுகள் நாட்டிற்கு வந்துள்ளன. ஆனால் இந்த ஆண்டு இறுதிக்குள் $2 பில்லியன் இலக்கை நோக்கி செல்ல முடியும் என்று நாம் நம்புகின்றோம். 2024 ஆண்டிற்கு திருகோணமலை, பரந்தன், மாங்குளம், காங்கேசன்துறை உள்ளிட்ட பல பிரதேசங்களில் 35 திட்டங்களுக்கு முதலீட்டு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆனால் தேர்தல் தொடங்குவதால் முதலீடுகள் ஓரளவு குறையலாம். ஆனால் இது ஒரு சாதாரண நிலை என்பதை கூற வேண்டும். அத்துடன் புதிய பொருளாதார பரிமாற்ற சட்டம் அமுல்படுத்தப்பட்டதன் பின்னர் பொருளாதார ஆணைக்குழு ஊடாக முதலீட்டு ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான அனைத்து முடிவுகளும் அதன் உறுப்பினர்களால் எடுக்கப்பட வேண்டும். மேலும் மிக குறுகிய காலத்தில் முதலீடுகளுக்கு அனுமதி அளிக்கும் வேலை திட்டமும் உள்ளது. நாம் புதிதாக நிறுவிய சர்வதேச வர்த்தக அலுவலகம் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் பிரவேசிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது. வரியின்றி ஏற்றுமதியை அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்பதையும் குறிப்பிட வேண்டும். மேலும் போர்ட் சிட்டி திட்டத்தின் 80% கட்டுமான பணிகள் இதுவரை முடிவடைந்துள்ளன. தற்போது அதற்கு குடிநீர் மற்றும் மின்சார விநியோக பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதில் வர்த்தக நடவடிக்கைகளை தொடங்குவதற்கு வர்த்தக மூலோபாய முக்கியத்துவம் சட்டத்தின் கீழ் அனுமதி பெற வேண்டும். அதற்கு விண்ணப்பதாரர்கள் தங்கள் திட்ட அறிக்கையை போர்ட் சிட்டி ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இதுவரை நாங்கள் 20க்கும் மேற்பட்ட பிஎஸ்ஐகளை அமைச்சரவைக்கு வழங்கியுள்ளோம். சுமார் 50 பிஎஸ்ஐகள் அமைச்சரவைக்கு வழங்கப்பட உள்ளன. மேலும் தற்போது அரசின் பணிகள் குறித்து பல்வேறு தரப்பினரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றனர். கடுமையான பொருளாதார சரிவை சந்தித்த நாட்டை 2 வருடங்கள் என்ற குறுகிய காலத்தில் ஸ்திரமான நிலைக்கு கொண்டு வந்தது ஒரு அதிசயம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கிரீஸ், லெபனான் உள்ளிட்ட பிற நாடுகளை பார்க்கும்போது உலகில் பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்த எந்த நாடும் இவ்வளவு குறுகிய காலத்தில் ஸ்திரத்தன்மையை அடைந்ததில்லை என்பது தெளிவாகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்னர் வீழ்ந்த நாட்டை மீட்க யாரும் முன்வரவில்லை. அதன்போது அறிவு, அனுபவம் மற்றும் சர்வதேச உறவுகளின் அடிப்படையில் வீழ்ந்த நாட்டை மீட்டெடுக்கக்கூடிய ஒரே தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மாத்திரம் என்பதால் அவருக்கு அதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும். அதனை அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிடம் தெரிவித்தோம். அந்த தெரிவு சரியானது என்பது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த தலைமைத்துவத்தை தெரிவு செய்வது இந்த தருணத்தில் சரியான முடிவு என்பதை குறிப்பிட வேண்டும். ස්ථාපිත මේ පනතේ සඳහන් කරුණු ක්‍රියාත්මක කරන්න මාස 3ක කාලයක් சுன்னாகம் ஸ்கந்தவரோதயா கல்லூரியில் ஓய்வு அறைக்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் ஸ்கந்தவரோதயா கல்லூரியில் விளையாட்டு வீரர்களுக்கான ஓய்வு அறைக்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டது. பாடசாலை அதிபர் மு செல்வஸ்தன் தலைமையில் இதற்கான நிகழ்வு இடம்பெற்றது. யாழ் மாநகர சபை முன்னாள் பிரதி முதல்வரும் கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தின் உபதலைவருமான துரைராசா ஈசன் கலந்து கொண்டு அடிக்கலை நாட்டி வைத்தார். 25 லட்சம் ரூபாய் செலவில் குறித்த ஓய்வு அறை நிர்மாணிக்கப்பட உள்ளதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனின் நிதி ஒதுக்கீட்டில் ஓய்வு அறை நிர்மாணிக்கப்பட உள்ளது. நிகழ்வில் கல்லூரி அதிபர் முத்துத்தம்பி செல்வஸ்தன், ஆசிரியர்கள், மாணவர்கள், பழைய மாணவர்கள் கலந்து கொண்டனர். கிளப் வசந்தவின் கொலைக்கான சூத்திரதாரியாக கருதப்படும் கஞ்சிப்பானை இம்ரான் மற்றும் லொக்கு பெட்ரி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரபல வர்த்தகர் கிளப் வசந்தவின் கொலைக்கான சூத்திரதாரியாக கருதப்படும் பாதாள உலக தலைவர் கஞ்சிப்பானை இம்ரான் மற்றும் பாதாள உலக உறுப்பினர் லொக்கு பெட்ரி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பிரான்சில் தலைமறைவாகியிருந்த கஞ்சிப்பானை இம்ரானும் துபாயில் லொக்கு பெட்ரியும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கிளப் வசந்த என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரேராவின் கொலை பாதாள உலக குழு தலைவர் கஞ்சிப்பானை இம்ரானால் திட்டமிடப்பட்டிருந்ததாக தெரியவந்துள்ளது. அத்துடன் பாதாள உலக குழு உறுப்பினர் லொக்கு பெட்ரி என்பவரால் இந்த கொலை வழிநடத்தப்பட்டதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் பிரான்சில் பதுங்கியிருந்த கஞ்சிப்பானை இம்ரான் பிரான்ஸ் எல்லை வழியாக தப்பிச் செல்ல முயன்ற போது எல்லையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பாறை இறக்காமம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வரிப்பத்தான் சேனை பகுதியில் ஐஸ் போதைப் பொருளுடன் தாயும் மகனும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இறக்காமம் விசேட புலனாய்வு போலீஸ் பிரிவிற்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இறக்காமம் போலீஸ் பொறுப்பதிகாரி JM மஹிந்த சேனரத்னவின் வழிகாட்டலுக்கு அமைவாக விசேட புலனாய்வு பொறுப்பதிகாரி JMB கலந்த சூரிய தலைமையிலான குழுவினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போதே ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர்கள் கைதாகியுள்ளனர். சந்தேக நபர்கள் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
கடந்த சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் நெல்லியடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நெல்லியடி துன்னாலை பகுதியில் 9 வயது சிறுமி ஒருவரை கடத்திச் சென்று துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டின் கீழ் சந்தேக நபர் ஒருவர் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அதே பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடைய திருமணமான நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.